ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரிஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இளவரசியோட 4 லவ்வர்ஸ் 4 பேருமே ஒண்ணா வந்துட்டு யான் உயிரோட இருக்க கூடாது, இளவரசியை கொன்னாம செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட கத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஷீச்சி வந்துடுறா. ஏற்கனவே கொண்டு வந்து ரெடி பண்ண ஆதாரம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து இதுல போதைப் பொருள் கலந்துருக்கு, அந்த ஆளை பாருங்க, இன்னும் போதைப் பொருள் வெளியே எடுக்க முடியாம எவ்வளவு வீக்கா இருக்காருன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் இளவரசி கொண்டு வந்த சாம்பிராணி தான். இளவரசி கொண்டு வந்த சாம்பிராணியை ஒட்டுமொத்தமா திருடி அதை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்ததால இவருக்கு இந்த நிலைமை ஆயிருக்கு. நம்ம நாட்டுக்குள்ள அந்த பொருளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு, பக்கத்து நாட்டுல மட்டும்தான் இருக்கு. இப்படி பார்க்கும்போது இவங்கதான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் இது இவ்வளவு தூரம் நடந்திருக்குங்கிறது தெளிவா தெரியுது. இளவரசியை கொண்ட யானுக்கு மரண தண்டனைனா நாட்டுக்குள்ள போதைப் பொருளை கடத்திட்டு வந்து நம்ம நாட்டு மக்கள் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கிற இந்த இளவரசிக்கு இவங்க கூட வந்த 4 பேத்துக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? ராஜா முதல்ல அதை பத்தி யோசிங்க அப்படின்னு ஷீச்சி கரெக்டா பேச ஆரம்பிச்சிடுறா. ராஜா பாக்குறாரு, எவ்வளவு தைரியம் தான் ஏன் நாட்டுக்குள்ள போதைப் பொருளை கொண்டு வந்திருப்பீங்க? கண்டிப்பா விட முடியாது. இதுக்கு முதல்ல நீங்க ஒரு பதில் சொல்லுங்க, அப்புறமா யானுக்கு தண்டனை கொடுக்கறத பத்தி நான் பேசுறேன். யானுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சரி, ஓகே, கொலை பண்ணதுக்கு தண்டனை கொடுக்குறேன். அது என்னன்னா அவனோட பதவியில இருந்து அவனை தூக்குறேன், மத்தபடி மரண தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. இந்த ஷாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போட்ட திட்டம் எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படின்னு சைலண்டா இருக்கான். இங்க நம்ம யானை ரிலீஸ் பண்றாங்க. மறுபடியும் யான் ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிட்டு வேகமா வெளியே வரான். ஷீச்சி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வேகமா யானை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. இதுக்கு மேல உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு யானை கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு ஷீச்சி விதவிதமா சமையல் பண்ணி வச்சிட்டு இருக்கா. இது சாப்பிட்டா கெட்ட சக்தி எல்லாம் போயிடும், உனக்கு இப்ப பட்ட கண்ணி எல்லாமே போக போகுது அப்படின்னு ஷீச்சி சொல்லிட்டு இருக்கா. பக்கத்திலேயே சூயு உட்கார்ந்து இருக்கா. யான் சொல்றான், நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நீ நிறைய கஷ்டப்பட்ட, அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சூயு பாத்துட்டு இருக்கா. என்னால சாரி ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொல்றா. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, கவலைப்படாத அப்படின்னு யான் பேசுறதுக்குள்ள நம்ம யானோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. யானோட அசிஸ்டன்ட், இந்த டீம்ல அடுத்த நிலைமையில இருக்க பசங்க எல்லாம் வராங்க. எல்லாம் ஒன்னா உட்காடுறாங்க, சேர்ந்து சாப்பிடுறாங்க. சூயு வீட்டுக்கு போயிட்டு யானுக்காக ஸ்பெஷலா இந்த கோட்டை நானே எம்ப்ராய்டரி பண்ணி ரெடி பண்ணிருக்கேன், இது அவருக்கு கொடுத்தேன்னா அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஷீச்சி உயிரை காப்பாத்திருக்காங்கன்னு அவங்க மேலதான் எல்லா பாசமும் இருக்கு, நீங்க இதை கொண்டு போனாலும் யூஸ் இல்லைன்னு வேலைக்கார லேடி சொல்லிட்டு இருக்கா. யான் கிட்ட நீ ஷீச்சி வந்துடுறா. யான் குளிச்சுட்டு வந்ததும் இந்த கோட்டு போட்டுக்கோங்க, இது உங்களுக்காக நானே ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு யானுக்கு கோட்டை போட்டு விட்டுட்டு இருக்கா. யான் ஷீச்சியவே பாசமா பாத்துட்டு இருக்கான். இவ மட்டும் இல்லனா இந்நேரம் நம்ம ஜெயில இறந்து போயிருப்போம் அப்படின்னு. இந்த 2 பேரும் நின்னு கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கும் மேல நீ வந்து ஆபத்துல இறங்காத அப்படின்னு யான் சொல்றான். உங்க உயிருக்கு ஆபத்துனா நான் என்ன பண்றது அப்படின்னு ஷீச்சி கேட்க, உன் உயிரை நீ ஆபத்துல வைக்கிறது தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஆபத்து, சோ எனக்கு டேஞ்சர் வரக்கூடாதுன்னா நீ டேஞ்சர்ல மாட்டாத அப்படின்னு யான் சொல்லிடுறான். ஷீச்சி உடனே ஓகேன்னு அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. அந்த பக்கமா கோட்டை கொடுக்க வந்த சூயு இத பாத்துடுறா. ரொம்ப ரொம்ப கடுப்பாயிடுறா. இதுக்கும் மேல தனக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சூயுக்கு நல்லா புரியுது. அந்த கோட்டை எரிச்சிட்டு சின்ன வயசை யோசிச்சு பாக்குறா. சூயோட அம்மா இறந்து போனப்போ யான் கூட வந்து கவலைப்படாத, நான் உனக்கு கம்பெனிக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பல இருந்தே சூயு எப்பவுமே அவன் கூடவே இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டே வாழ்ந்துட்டு இருந்தா போல. இப்ப இந்த ஹார்ட் பிரேக்க தாங்கிக்க முடியாம நேரா ஷாவ் கிட்ட போயிடுறா. ஷாவ் பாத்துட்டு, என்னம்மா என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு ஷீச்சி உயிரோட இருக்க கூடாது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யான் ஷீச்சி எதுக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு. ஷீச்சி நல்ல ஞாபகங்கள்லாம் இருக்கும் போதே, அதான் ஒரு தளபதி இருந்தாலும் முதல்ல அந்த தளபதியோட ரிங்ல ஏதோ முக்கியமான ஆதாரம் இருக்கான். அந்த ஆதாரத்தை, அந்த மோதிரத்தை அவதான் எடுத்து வச்சிருக்கா. அவகிட்ட இருந்தது எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக தான் யான் அவளை கூடவே வச்சுட்டு இருந்தான். இது உண்மையை உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் ஷாவ் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஷாவ் இருக்கான்ல, அவன் ஷீச்சியோட மாஸ்டர், அந்த தளபதி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்ப நடக்கிற இந்த திருட்டு வேலை எல்லாமே அவங்க அந்த ஒப்பந்தத்துல போட்டு அதுல கையெழுத்து போட்டு மாட்டாம இருக்கிறதுக்காக அதை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிருந்திருக்காங்க. அப்போ இந்த தளபதி அவன் ஒரிஜினல் காப்பியை எரிக்காம ஃபேக் எரிச்சிருக்கான் போல அப்படின்னு ஷாவ் சந்தேகப்படுறான். அந்த ரிங் எங்க இருக்கு, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஷீச்சி உயிரோட இருக்க கூடாது, அவகிட்டதான் அந்த ரிங் இருக்கு, அந்த வேலையை பாத்துக்கோ அப்படின்னு சூயு அங்க இருந்து கிளம்பிடுறா. யான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன வந்து கொல்றதுக்கு ஷாவ் ட்ரை பண்ணான், ஆனா அது முடியல, ஷீச்சி காப்பாத்திட்டா. அதனால இப்ப அவன் ரொம்ப கோவத்துல இருப்பான். அவன் என்ன வேணா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம சீக்கிரமா ராஜாவை பார்த்து அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாவ் இதே நேரத்துல மாஸ்டர் கிட்ட போயிட்டு, ஷீச்சி கிட்ட தான் அந்த ரிங் இருக்கான், அவ உயிரோட இருக்கிற வரைய நமக்கு ஆபத்து அதிகம் இருந்துட்டு இருக்கு, அவளை கொண்டுடுங்க, அந்த ரிங் எங்க ஒளிஞ்சுதோ அங்கே ஒளிஞ்சு கிடக்கட்டும், நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அன்னைக்கு அந்த தளபதி உண்மையான காப்பியை எரிக்காம விட்டுருப்பானோன்னு உனக்கு டவுட்டா இருக்கா அப்படின்னு மாஸ்டர் கேக்குறான். ஆமா, எனக்கு டவுட்டா இருக்கு, ஷீச்சியை கொல்றதுதான் இதுக்கெல்லாம் இருக்கிற ஒரே பதில் அப்படின்னு சொல்ல மாஸ்டரும் சரிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான்.
இங்க யான் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரான். ஷீச்சி உட்காந்துட்டு இருக்கா. ஷீச்சி ஏன் நீ தூங்காம உட்காந்துட்டே இருக்க? நானும் பயங்கர டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஷீச்சி உடனே பார்த்துட்டு இருக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் மாஸ்டரை நான் பார்த்தேன்னு சொல்ல மாஸ்டரையா அப்படின்னு யான் கேக்குறான். ஆமா ஆமா மாஸ்டர் தான். அவர் என்கிட்ட ரொம்ப பாசமா பேசினாரு. அவரை பார்த்தோன்னே எனக்கு பழைய விஷயங்கள்லாம் லைட்டா ஞாபகம் வர மாதிரி இருக்கு. சோ நான் அவரை கம்ப்ளீட்டா நம்புறேன். அவர் என்ன கூட கூப்பிட்டாரு. ஆனா நான் கண்டிப்பா வர மாட்டேன். என் பாய் ஃப்ரெண்ட் இங்க இருக்கான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு யானோட கையை பிடிச்சுக்கிறா. யான் பாக்குறான். உனக்கு மாஸ்டர்னா அப்ப வந்து உங்க வீட்டு பெரியவர் மாதிரி நான் அவருக்கு மரியாதை கொடுக்கணும் தானே அப்படின்னு சொல்ல ஷீச்சி உடனே ஆமா ஆமா அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. யானை பார்த்துட்டு அவன் கூட கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலான்னு கட்டில ஏறிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யான் பாக்குறான். கரெக்ட் ஷீச்சி, ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு படுத்த அடுத்த செகண்டே கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். ஷீச்சி பாக்குறா. இவன் கிட்ட நீ கொஞ்சம் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எப்படி தூங்குறான் பாரு அப்படின்னு அவனை பார்த்துட்டே பக்கத்துலயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. யான் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறான். ஷீச்சிய பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. ஷீச்சியும் கண்ணு முடிச்சு பாக்குறா. அவன் தொட்டு பார்த்ததும் நான் உன் பக்கத்துல படுத்துட்டு கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம்னு நினைச்சேன், நான் எப்படி இங்கே தூங்குனேன் அப்படின்னு ஷீச்சி கேட்டுட்டு இருக்கா. அது எனக்கு தெரியாது, ஆனா நீ என் பக்கத்துல படுத்திருக்கிறது காலைல எந்திரிச்சோடனே முதல் வேலையா ஒன்ன பாக்குறது எனக்கு எவ்வளவு தெரியுமா ஹாப்பியா இருக்கு அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். ஷீச்சி உடனே சரி ஓகே, இந்த பவுச்சை நீ எப்ப பாரு உன் கூடவே வச்சிட்டு இருக்கா, எனக்கு அது பிடிக்கல, நான் உனக்கு ஒரு பவுச் ரெடி பண்ணி கொடுத்தேன்ல அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல யான் சொல்றான். ரெண்டும் ஒண்ணுதான், அந்த பவுச்சை நான் வச்சிருந்தேன்னா நான் உனக்கு சொந்தமானவன் அர்த்தம் அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். வார்த்தை மாறக்கூடாது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு ஷீச்சியை சொல்லிட்டு இருக்கும் போதே பயங்கரமா நெஞ்சு வலி வந்துருது. யானுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. மயங்கி வேற விழுந்துட்டுறா ஷீச்சி. அவளை படுக்க வச்சுட்டு டாக்டரை கூட்டு போய் காட்ட டாக்டர் வராரு. மாத்து மருந்து இல்லைன்னா அந்த பொண்ணை காப்பாத்தவே முடியாதுங்க, ரொம்ப உடம்பு சீரியஸா இருக்குன்னு சொல்லும் போது மாஸ்டர் அங்க உள்ள வராரு. யானை பார்த்து இந்த மருந்து கொடுங்க, அவ விஷம் உடம்புல அதிகம் பரவாம இருக்கும்னு சொல்ல நான் உங்களை எப்படி நம்புறதுன்னு யான் கேக்குறான். சீக்கிரம் கொடுங்க, அந்த புள்ள உயிரை காப்பாத்த முடியாதுன்னு மாஸ்டர் கத்திக்கிட்டு இருக்காரு. வர வழியே இல்லாம அந்த மருந்து கொடுத்துடுறாங்க. மாஸ்டரும் யானும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான், ஷீச்சி மேல உண்மையாவே உனக்கு ஒரு பாசம் இருந்து அவ உயிரோட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா ஒழுங்கா ஷீச்சியை என் கூட அமிச்சிரு. ஷீச்சி உன்னை கொல்றதுக்காக அனுப்பப்பட்டவ, அவ உடம்புல இருக்கிற விஷம் உன்னை கொன்னா மட்டும்தான் மாத்து மருந்து கிடைக்கும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷம். நீ உயிரோட இருக்க வரைய, நீ அவ கூட இருக்க வரைய அவளுக்கு வாழ்க்கையில நிம்மதி உயிர் ரெண்டுமே கிடைக்காது அப்படின்னு சொல்ல யான் ஷாக் ஆயிடுறான். கரெக்டா ஷீச்சி வரப்ப மருந்து செயல்பட்டு எந்திரிச்சு வந்துட்டா போல. ஷீச்சி குரல் கேக்குதேன்னு யான் பாசமா எந்திரிச்சு நிக்க ஷீச்சி ஆனா நேரா மாஸ்டர் அப்படின்னு பக்கத்துல ஓடிட்டு இருக்கா. என்ன பார்க்க வந்தீங்களா மாஸ்டர் அப்படின்னு. யானுக்கு ஆல்ரெடி இதுவே அப்செட் ஆயிடுது, ஒரு மாதிரி சோகம் ஆயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் ஷாவ் கிட்ட அந்த வேலைக்கார பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. என்ன ஷீச்சி அந்த மாஸ்டர் கொல்ற மாதிரி இல்ல போல, என்ன பண்றது அப்படின்னு கேட்க பாத்துக்கலாம், வெயிட் பண்ணி டைம் கொடுத்து பாக்கலாம் அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். இங்க யானும் ரகசியமா இந்த மாஸ்டர் என்னெல்லாம் பண்றாருன்னு பாத்துட்டு இருக்க. இளவரசி இந்த வாட்டர் மெலனை கூட உப்புல தொட்டு சாப்பிட்டால அதே மாதிரியே இவரும் சாப்பிடுறாரு. ஷீச்சி எங்க வந்துடுறா. மாஸ்டர் நீங்க ஏன் இப்படி சாப்பிடுறீங்க, நிங் நாடு இருக்குல்ல அந்த நாட்டு இளவரசி இப்படிதான் சாப்பிட்டான்னு சொல்ல அந்த நாட்டுல நான் கொஞ்ச நாள் படிச்சேன், சோ அந்த நாட்டு பழக்கம் எனக்கு கொட்டிக்கிச்சு அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. ஆனா யானுக்கு டவுட்டா இருக்கு, ஒரு வேலை அவனா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு மாஸ்டர் தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது யான் கையில வால் எடுத்துட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு மாஸ்டர் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் விட்டா நான் செத்து போயிடுவேன், என்னால உன்கிட்ட சண்டை போட முடியாதுன்னு சொல்ல மாஸ்டர் கையில ஒரு டாட்டூ இருக்கு, அதை யான் பாத்துடுறான். இளவரசி கையில இருந்த அதே டாட்டூ. இவன் ராஜ குடும்பம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு என்ன சின்ன வயசுல மலையோட உச்சியிலிருந்து தள்ளி கொலை பண்ண பார்த்தது நீதான், உன் கால் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறான். நீ சின் குடும்பத்து வாரிசு அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப தெளிவாவே தெரியும். இதுக்கும் மேல என்ன வந்து அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாத. ஷீச்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சா இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யானை மிரட்ட ஆரம்பிக்கிறான் அந்த மாஸ்டர். அடுத்த நாள் காலையிலே ஆகுது. யான் ராஜா கிட்ட கிளம்பி போறான். ஷாவோட பிளான ஒழுங்கா வெளியே கொண்டு வரணும்னா ஏன் உயிரை பணைய வைக்கணும், அப்பதான் முடியும் அப்படின்னு யான் சொல்ல ராஜா பாக்குறாரு. அதுக்காக உன்னெல்லாம் மிஸ் பண்ண முடியாது யான், அப்படி பண்ணாத ப்ளீஸ், எங்க கூடவே இரு அப்படின்னு சொல்ல வேற வழி இல்ல, நான் பாத்துக்கிறேன் ராஜா அப்படின்னு யான் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். யான் நேரா அவனோட இடத்துக்கு திரும்ப வந்து அவன் அசிஸ்டன்ட்ட பார்த்து இதுக்கு மேல நம்ம பசங்களெல்லாம் நீ பத்திரமா பாத்துக்கணும் புரியுதான்னு சொல்ல அவன் பயங்கரமா ஃபீல் ஆயிடுறான். இல்ல சார் அப்படின்னு சொல்ல வரான். வேற வாய்ப்பே இல்ல, அமைதியாரு அப்படின்னு யான் அங்க இருந்து கிளம்புறான். ஷீச்சியை பாக்குறதுக்கு போறான். என்ன மேடம் பண்றீங்க அப்படின்னு கேட்க யானை பார்த்தது அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. ரொம்ப பிஸியா இருந்த கொஞ்ச நாளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் உனக்கு கதை படிச்சு காட்டுறேன், இது நானே எழுதின கதை அப்படின்னு அதை யானுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. யானும் இவ கூட இருக்க போற கடைசி கொஞ்ச நேரம் அப்படின்னு அதெல்லாம் கேட்க
கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள சூயு இத பாத்துடுறா. பயங்கரமா எரிச்சல் ஆகுது அவளுக்கு. சூயு நேரா கிளம்பி இந்த ஷாவ் கிட்ட போயிடுறா. ஷாவ் ஒரு ஐடியா கொடுக்குறான். உங்க அப்பாவும் நீயும் பிளான் பண்ணா இந்த ஐடியாவை பண்ண முடியும். கண்டிப்பா ஷீச்சி கூடவே இருக்க மாட்டா. அப்புறம் கிளம்பி ஓடி போயிடுவான்னு சொல்ல, இதுவும் நல்ல ஐடியாவா தான் தெரியுது அப்படின்னு சூயு கிளம்புறா. அன்னைக்கு அடுத்த நாள் சூயு கூட பிறந்த நாள் போல. ஆனா அப்ப யானுக்கு அவளுக்கு விஷ் கூட பண்ணாம ஷீச்சியை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். ரெண்டு பேரும் சூரிய ஒளிய பாக்குறாங்க, சூரிய உதிக்கிறத. அப்புறம் ரெண்டு பேரும் அங்கேயே ஜாலியா சுத்தி இருந்துட்டு நைட்டு வரையும் அங்கேயே இருந்துட்டு இருக்காங்க. ஷீச்சியை பார்த்து, நீ ரொம்ப தைரியசாலி, ரொம்ப திறமசாலி, உனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீ கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்க, அதனாலதான் உனக்கு இவ்வளவு திறமை வந்திருக்கு அப்படின்னு யான் சொல்லிட்டே இருக்க. ஷீச்சி பாக்குறா, அதெல்லாம் பத்தி பேச வேண்டாம், நான் உன் கூட கொஞ்ச நேரம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவனை வாயை மூட வச்சிடுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே போயிட்டு இருக்கு. சூயு பர்த்டே விஷ் கூட யான் பண்ணலையே அப்படின்னு பயங்கரமா கடுப்பாயிட்டு அவங்க அப்பா கிட்ட தேடி வந்துடுறா. அப்பா, எனக்கு யான் வேணும், அவன் இல்லாம என்னால வாழ முடியாது, நீங்க அதுக்கு எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணியே ஆகணும், ஷீச்சி கூட இருக்குது யான்கே நல்லது இல்ல அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்கா. பொண்ணு அழுவுறத பார்த்துட்டு இந்த லீ அங்குளுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல மனசு மாறிடுது. சரிம்மா ஓகே அப்படின்னு நம்ம பிளானுக்கு ஓகே சொல்லிடுறாரு. ஷீச்சியும் யானும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கூடயே இருந்த, எனக்கு பயங்கரமா ஹாப்பியா இருந்தது, உன்னை விட்டு பிரியவே எனக்கு மனசு இல்ல அப்படின்னு ஷீச்சி சொல்றா. சீக்கிரமா இன்னொரு நாள் பார்க்கலாம், இது உனக்கு தான் அப்படின்னு ஒரு கீ ஒன்ன யான் கொடுக்குறான். இந்த டோக்கன் என்ன டோக்கன் அப்படின்னு ஷீச்சி கேட்க, நான் சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் ஒரு இடத்துல இருக்குல்ல, அதோட மந்திர சாவி இது, இது விட்ட இருக்க வரைய நீ அதை எவ்வளவு காசு வேணாலும் எடுத்துக்கலாம், ஃபியூச்சருக்கும் இதை சேர்த்து வச்சிருக்கேன் புரியுதா, நல்லபடியா யூஸ் பண்ணு, அவசரப்பட்டு யூஸ் பண்ணிடாதுன்னு அதை கொடுக்குறான். வீட்டு பொறுப்பை இப்பவே என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு ஷீச்சி நம்ம யானுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஷீச்சி நேரா கிளம்பி ராணி கிட்ட வரா. இங்க பாத்தீங்களா, யான் அவனோட கஜானா சாவியை என்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே அதுக்குள்ள பொறுப்பு வந்துருச்சு, உண்மையாவே நீ அவனை லவ் பண்றியா அப்படின்னு ராணி கேட்டுட்டு இருக்கா. ஆமா நிஜமா லவ் பண்றேன் ராணி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லாம மறைச்சிட்டேன், ராஜாக்கும் எனக்கும் நடுவுல என்னைக்குமே காதல் இருந்ததே இல்ல, என் உயிரை காப்பாத்துறதுக்காக ராஜா சும்மா பொய் சொன்னாருன்னு சொல்ல, என்னது அப்படியா, நீ ராஜாவும் லவ் பண்ணவே இல்லையா, அப்புறம் அதுக்கு உனக்கு அபார்ட் ஆனப்ப என் அண்ணன் மேல பழிய போட்டு அப்படின்னு ராணி கேக்குறா. அதுக்கு சில காரணம் இருக்கு, அதனால வெளியே சொல்ல முடியாது, ஆனா உங்க அண்ணன் கிட்ட நீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, அவர் சாதாரண ஆள் இல்ல, அத சொல்லதான் வந்த அப்படின்னு ஷீச்சி அங்க இருந்து கிளம்புறா. ஷீச்சி அங்க இருந்து வரும்போது திருட்டுத்தனமா இந்த சூயோ எங்கேயோ போயிட்டு இருக்கா. ஷீச்சி இவ எங்க இப்படி போறா அப்படின்னு அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறா. ஆனா அது எல்லாமே சூயோட பிளான் தான். நேரா உள்ள போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, பாருங்கப்பா இந்த ஷீச்சி எப்ப பாரு யான் கூடயே இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஷீச்சி லீ அங்கிளை பார்த்து, இந்த ஆள் நம்மள கொலை பண்ண வந்தவனாச்சே, இந்த ஆள் தான் சூயோட அப்பாவா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ லீ அங்கிள் சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாதமா, பிரச்சனை கிடையாது, உன் பர்த்டே அன்னைக்கு கூட யானும் உன் கூட இல்லைன்னா என்ன காரணம், ஷீச்சிய அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும்ல, அதுக்காக தான் அவகிட்ட இந்த மோதிரம் இருக்கு, இப்ப எல்லாத்தையும் மறந்து போயிருக்கா, அவளுக்கு ஞாபகம் வந்ததும் எல்லா மோதிரத்தையும் திரும்ப கொடுக்கணுங்கிறதுக்காக தான் யான் அவளை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறாரு, மத்தபடி லவ்வும் கிடையாது ஒன்னும் கிடையாது, நம்ம நல்லதுக்காக யான் ஷீச்சி மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிக்கும் போது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு லீ அங்கிள் கேக்குறாரு. ஷீச்சி இதை கேட்டு பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. யானை பாக்குறதுக்கு கிளம்பி வந்துடுறா. கையில வால் வேற வச்சிட்டு இருக்கா. நீ சின் குடும்பத்தோட வாரிசா அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. அவங்க பேசுறதை கேட்டுட்டு யான் பாக்குறான். இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைச்சிட்டு ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். நீதான் என் அம்மா அப்பா சாவுக்கு காரணமா அப்படின்னு ஷீச்சி கேட்க, இவனால தானே இறந்து போனாங்க அவங்க அம்மா அப்பா, அதை யோசிச்சுட்டு ஆமான்னு சொல்லிடுறான். ஆனா ஷீச்சி நினைச்சுக்கிறா அம்மா அப்பாவை கொன்னதே யான் தான் அப்படின்னு. அந்த மாதிரிதான் சூயுவும் அவங்க அப்பாவும் பேசி இவளை ஏமாத்தி விட்டு இருக்காங்க. என்ன லவ் பண்றேன்னு சொன்ன, அப்ப அது எல்லாமே பொய்யா அப்படின்னு ஷீச்சி கேட்டுட்டு இருக்கா. யான் பாக்குறான், நான் உயிரோட இருந்தா இவ உயிரோட இருக்க முடியாது, இவ என்ன வெறுக்கிறதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு, அந்த ரிங் எங்க இருக்கு, அது எனக்கு வேணும், அதனாலதான் உன்னை கூட வச்சிருக்கேன், சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு பக்கத்து போக ஷீச்சி டக்குன்னு கையில இருக்கிற வாளை ஓங்கிடுறா. யானோட நெஞ்சுக்கிட்டேயே அந்த வால் சொருவிடுது. ஷீச்சி ஷாக் ஆயிடுறா. அந்த இடத்துக்கு யானோட அசிஸ்டன்ட் ஓடி வரான். ஷீச்சிய மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுடுறான். ஷீச்சி அடிபட்டு டக்குன்னு கீழே விழறா. அவளுக்கு ஏதோ பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அங்க மாஸ்டர் வந்துடுறாரு. அங்க யான் வரான். ஷீச்சி மயங்கிட்டா. அவளை இங்கிருந்து கூட்டு போயிருங்க, நல்லபடியா பாத்துக்கவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் ராணி கொஞ்சம் சோகமா இருந்துட்டு இருக்க. ராஜா வராரு. அவளுக்கு போத்தியெல்லாம் விடுறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு, ஏன் சோகமா இருக்குன்னு ராஜா கேக்குறாரு. என்கிட்ட உங்களால காதலையே விழ முடியாதா அப்படின்னு சொல்ல, நான் இருக்கிற பொசிஷன்ல யார்கிட்டயுமே என்னால காதல விழ முடியாது, மத்தவங்க கிட்ட கூட விழுந்துடலாம், ஆனா உன்ன மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கவங்கள்ட்ட என்னால எப்படி விழ முடியும் அப்படின்னு ராஜா கேக்குறாரு. ராணி கொஞ்சம் சோகமாயிடுறா. இங்க கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து நம்ம யானை படுக்க வைக்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ராஜாவும் அங்க ஓடி வராரு. எப்படியாவது உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஷீச்சி மயங்கி விழுந்தால அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வந்துருது. கண்ணை முழிக்கிறா. மாஸ்டர் பக்கத்துல இருக்காரு. ஒன்னும் கவலைப்படாதமா, ஒன்னும் கவலைப்படாத, அந்த பையனை மறந்துரு, அவன் இவ்வளவு கெட்டவனா இருக்கான் பாத்தியா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. ஷீச்சி ஞாபகம் வந்த விஷயத்த வெளியே சொல்லாமலே இருக்கா.
அதே மாதிரி யானும் இங்க ஏஞ்சிடுறான். சூயு பக்கத்துலயே நிக்கிறத பார்த்துட்டு ஷீச்சிக்கு எதுவும் ஆகலல்ல அப்படின்னு கேட்டுட்டு சூயு அவ என்ன குத்துனதுக்கு நீதானே காரணம்னு கேட்க சூயு பயந்துடுறா. எனக்கு வேற வழி தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. லீ அங்குலும் என்ன மன்னிச்சிருப்பா, என் பொண்ணோட பேச்சை கேட்டு நானும் ஒரு செகண்ட்ல தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க ஷாவ் கிட்ட மறுபடியும் அசிஸ்டன்ட் பொண்ணு வரா. இப்போ என்ன பண்றது, ரிங் இன்னும் கிடைக்கல, நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படின்னு கேட்க நாளைக்கு பாத்துக்கலாம், ராஜாவை பாக்கிறதுக்கு நான் போறேன் அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்புறான். இங்க ராஜா பாத்துட்டு இருக்காரு. அந்த பக்கத்து நாட்டுல இருந்து போர் எடுத்து வரேன்னு சொல்றாங்க, நம்ம பயந்துட்டு ஓடி ஒளியணுமா என்ன, நம்ம மேல தப்பே இல்லாதப்ப நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. யானோட அசிஸ்டன்ட் இருந்தால அவன் தான் இப்போ தளபதியா இருக்கான். அவனை கூப்பிட்டு சீக்கிரமா படைகளை ரெடி பண்ணுங்க, நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல ஷாவ் பக்கத்துல வரான். இது எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல, நம்ம அந்த நாட்டை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா போர் எடுத்து தான் போகணும்னு இல்ல, சின் குடும்பத்தோட கடைசி பரம்பரை இன்னும் இங்க இருக்காங்க, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்கள ஒட்டு மொத்தமா அழிச்சா போதும் அப்படின்னு யானோட மீறி மிச்சம் இருக்கிற குடும்பத்துக்கு ஆப்ப வைக்கிற மாதிரி ஒரு பிளானை இவன் சொல்லிட்டு இருக்கான். யான் இங்க பாக்குறான், ஷீச்சி எங்கேயாவது நிம்மதியா இருந்தா சரி அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். ராஜா கிட்ட யான் கிளம்பி வந்துடுறான். ராஜா, நான் உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும். நீங்க சின் குடும்பத்தை முழுசா அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்க. அந்த குடும்பத்தோட கடைசி வாரிசு நான் தான். 15 வருஷமா ஒளிஞ்சிருந்து மறுபடியும் இப்போ உங்களை தேடி வந்திருக்கேன். எங்க குடும்பம் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நல்லா தெரியும். எனக்கு என் போலி பேர்ல இல்லாம உண்மையா சின் குடும்பத்தோட வாரிசா உங்க முன்னாடி நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். என் மேல இன்னுமா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு யான் கேட்க ஆரம்பிக்க, உன் மேல சந்தேகமே இல்ல, இருந்திருந்தா இத்தனை நாள் நான் உன்னை என் பக்கத்திலே வச்சிருந்திருக்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒன்னொன்னு நினைச்சிருந்தா உனக்கு எத்தனையோ சான்ஸ் இருந்தது, எப்பவோ கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இப்ப நீ உன் உயிரை பணையம் வைக்கிறது தேவையில்லாதது அப்படின்னு ராஜா சொல்றாரு. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் கடைசியா ஒரு தடவையாவது எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், என் ஐடியாக்கு ஓகே சொல்லுங்க அப்படின்னு யான் கேட்டுட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. யான் என்ன பிளான் பண்ணிருக்கான், தொடர்ந்து என்ன பண்ண போறான் பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.